அடுத்து அருளாசி வழங்க நம்முடைய வணங்குதலுக்குரிய ஆசிவக தமிழ்ச்சித்தர் கண்ணனடிகளாரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தன் வாழ்நாள் எல்லாம் நூல்களை எழுதுவது அதிலேயே செலவிட்டு மிக அற்புதமாக தனித்தனி முக்கனி பிழிந்து என்று வள்ளலாரின் பாடலிலிருந்து அந்த உணர்ச்சி பூர்வமாக பேசி நல்ல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆன்மீகத்திற்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் கிடைத்த பொக்கிஷம் என்பேன் நான். சித்தர் ஆசிரமத்தில் வச்ச விளக்கு எரியுதடி என்று சித்தர் ஒரு வரியை விளக்குவதற்காக அது முழுவதும் மூலிகை பற்றிய செய்திகள். சோர்வடையுமே என்று ரசமலாய் செய்து கொடுத்தவர் நம்முடைய பாம்பே ஸ்வீட்ஸ் அவர்கள். அத்தனை பேரும் அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் உற்சாகமானார்கள். நம்ம வீட்டு பிள்ளை தான் செழியன், என்னுடைய சிஷியன் ராகவ மகேஷ். ஏறத்தாழ ஒரு 50 பேர் சிந்திப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். பலருக்கு விருதுகள் கொடுத்தார்கள். அதில் எனக்கு ஒரு விஷயம் ராகவ மகேஷ்கிட்ட கேட்கணும்னு, அது என்ன தளபதி டவல்னு போட்டிங்களே, தளபதி டவல்னு ஒவ்வொருத்தருக்கும் போட்டிங்களே, அது இளைய தளபதியா இந்த தளபதியா என்னன்னு புரியல எனக்கு. ஒவ்வொரு துண்டுலையும் தளபதி டவல்னு இருக்குது. இவர்களை தளபதி ஆக்கப் போகிறீர்களா? அப்புறம் கவிதை வாசித்தார்கள். அது யாருமே கைத்தட்டலை. அப்போ கவிதை ஒவ்வொருத்தரும் வாசிக்கும் பொழுது அவர்களும் ஏதோ நம்ம ராகவ மகேஸ்வர் 5 நிமிஷம் கொடுத்துருக்காரே அப்படிங்கிறதுக்காக மடமடன்னு அதை ருசித்து சொல்லவில்லையோ என்று என் மனம் நினைத்தது. எல்லாம் நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள். கவிஞர் வாலி இந்த காஞ்சிபுரத்து யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. எல்லாரும் சொல்கிறான் இந்த காஞ்சிபுரத்து யானை மதம் பிடிச்சிருச்சு ஓடிருச்சுன்னு. அப்போ கவிதையில் அவர் சொல்கிறார் யானைக்கு மதம் பிடிக்கவில்லை அதனால் ஓடிடுச்சுன்னு. கவிதையை அப்படி கொண்டு போகிறார். அப்படி ஒரு ரசிக்கிற மாதிரி சொல்லணும். கலைஞரை உட்கார வச்சுக்கிட்டு வாலி கவிதை சொல்கிறார். இவர் கலைஞரை பார்த்து இவர் தொட்டால் தகரமும் தங்கமாகும் தவளையும் சிங்கமாகும்னு அரங்கம் கைத்தட்டது. அதனால் கவிதைக்கு ஒரு உணர்ச்சிகளை கொடுக்கணும். நான் உங்களை தவறாக சொல்லலை, அவ்வளவு விஷயம் அதில் இருக்குது. நாவலாசிரியர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். கடைசியில் விருது கொடுத்தீங்க, நாவல்கள் எழுதிக்க கொஞ்சம் எழுதுறீங்க. வெளியில் நிற்கிறாரு. அதில் இது இசை, போன தடவை இசையை பற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசிட்டேன், தமிழ் இசையை பற்றிய. இருந்தாலும் எப்போதும் நமக்கு கிடைக்கிற நேரம் கடைசி நேரம். இன்னும் 3 நிமிஷம்தான் இருக்குது, 5:30க்கு முடிக்கணும். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே ஏதோ 2 செய்தியை மாத்திரம், ஏன்னா நான் நேரத்தில் கரெக்டாக இருப்பேன். 2 செய்தியை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாவல் இசை இருக்குது, காலையிலேருந்து அனுபவிச்சிங்க. அந்த இலக்கியத்துக்கு ஒரு தரம், அதை இந்த மண்ணின் இயல்போடு சொன்னவர் தி. ஜானகிராமன். தி. ஜானகிராமன் தான் தஞ்சை மண்ணினுடைய மண் வாசனையோடு சொன்னவர். அவர் இந்த நாவலாசிரியருக்காக சொல்கிறேன். அவருக்கு விருது கொடுத்தீங்கள்ல, எப்படி ஒரு நாவல் நல்ல முறையில் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் சொல்கிறார், அவனுக்கு வயது 27, வாட்ட சாட்டமான இளைஞன். அவள் மனைவிக்கு 19 வயது, நல்ல பேர் அழகிதான். இவன் கடைத்தெருவுக்கு போகிறான். ராக மகேஷ் கேட்குறீங்களா? இவன் கடைத்தெருவுக்கு போகிறான்.
அங்கே ஒரு கரகாட்டம் நடக்கிறது. அந்த கரகாட்டக்காரி ஜிலு ஜிலு என்று அந்த ஜாக்கெட் போட்டிருக்கிறார். அது பார்க்குறதுக்கு அது அப்படி தான் போடணும். கரகாட்டத்துக்கு சாதாரண துணி போட்டால் எடுபடாது, ஃபோட்டோவுக்கு எடுபடாது, இதுக்கு அந்த ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி என் பின்னாடி வாங்க, அப்போ தான் கரகாட்டக்காரியை நல்லா பார்க்க முடியும். அவள் கரகாட்டம் ஆடுகிறாள், பின்னாடி சுற்றி வருகிறார். இவனுடைய எண்ணமெல்லாம் ஒரு வக்கரமாக சிந்திக்குது. இந்த கரகாட்டக்காரிக்கு போட்டிருக்க ஜாக்கெட்டு மாதிரியே, இதெல்லாம் நான் சொல்லலை, தீஜா சொன்னதை சொல்லிகிட்ருக்கேன். என்னடா சாமி அவர் வாட்டுக்கு சொல்கிறாரேன்னு நினைக்காத. தீஜா எழுத இதே மாதிரி ஜாக்கெட்டை இப்போவே இந்த கடத்தெருவிலேயே வாங்கணும் அப்படின்னு கடையாக ஏறி இறங்கி தச்சு முடிக்கிறதுக்கு ராத்திரி 9:30 ஆயிடுச்சு. எடுத்துக்கிட்டு மனைவி கிட்ட போகிறான். இந்த பார், இந்த ஜாக்கெட் எவ்வளோ அருமையாக இருக்குது, கரகாட்டக்காரி போட்டிருந்தா, அடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், இதை போட்டுக்கோங்கிறான். அப்போ சொல்கிறா அந்த மனைவி, இதெல்லாம் குடும்ப பொண்ணு செய்கிற வேலையா, இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா, என்னையா உன் புத்தி இப்படி போயிடுச்சு, இப்படி வக்கர புத்தியாக உனக்கு ஏன் போச்சு, உனக்கு என்ன குறை வச்சு இந்த ஜாக்கெட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கிய, போட முடியாதுங்கிற. நீ போடலைன்னா இப்போவே நான் வீட்டை விட்டு போயிடுவேன்றேன். என்ன சொன்னாலும் போக மாட்டேன், போட மாட்டேன்னு சொல்கிற. அவன் கிளம்பி போயிட்டான், விட்டு விட்டு போயிட்டான். 40 ஆண்டுகள் வரல, ஒரு ஜாக்கெட்டுக்காக போனவன் 40 வருஷம் வரல. அங்கே வேறு ஒரு கிராமத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவன் என்ன பண்ணான், எப்போயாவது ஒருத்தன் வருவான், அவன் வருவான் நம்ம வீட்டுக்காரன்னு சொல்லி ஜாக்கெட் எடுத்து பெட்டியில் போட்டிருக்கா. கிழவிக்கு வயசு 80 ஆயிடுச்சு, கிழவனுக்கு வயசு 85 ஆயிடுச்சு. திடீர்னு அங்கே போய் கல்யாணம் பண்ணவன் இந்த முதல் மனைவியினுடைய ஞாபகம் 85 வயசில் வருது. திரும்ப நாம் போய் முதல் மனைவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆள் விட்டு அனுப்புகிறான். இது மாதிரி நான் நாளைக்கு வந்துடுறேன், உன்னை விட்டுட்டு போனது தப்பு தான் சொல்லி ஒரு ஆள் மெசஞ்சர் வந்து சொல்கிறான். இவளுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆனந்தம். நம்மளை விட்டுட்டு போகிற கணவன் வரானேன்னு சொல்லி 19 வயசில் தான் போட முடியல, இப்போயாவது அந்த ஜாக்கெட்டை போட்டுக்குவோம். எடுத்து பெட்டியில் இருக்க ஜாக்கெட்டை எடுத்து அந்த கிளவி போட முடியல, தொலைன்னு இருக்குது. போட்டுட்டு புடவை கட்டிட்டு அந்த சேரில் அப்படியே உட்காந்துருக்கா. அவன் வர்றான், வந்து பார்க்குறான், என்னடா 19 வயசில் போட சொன்ன ஜாக்கெட்டை இவன் 85 வயசில் போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வந்து பக்கத்தில், நான் அன்னைக்கு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இல்லறம் என்பது வெறும் ஜாக்கெட்டில் இல்லை, இது எனக்கு அப்போ புரியாமல் போயிடுச்சு, உன்னை ஜாக்கெட் போட சொல்லி தொந்தரவு பண்ணேன்னு இப்படின்னு தொட்டான். கிளவி இப்படியே சாஞ்சிட்டான், உயிர் போயிடுச்சு. இவனும் மடியிலே விழுந்து உயிர் போயிடுச்சு. இந்த கதை ஒரு நாவலில் எழுதிட்டு வராரு. என்ன செய்தி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இல்லறம் என்பது ஹையர் வேல்யூஸ் உடையது, சாதாரண வேல்யூஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லறத்தை மதிப்பீடு செய்யாதேன்னு ஒரு மெசேஜ் நாவல் மூலியம்